இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. துதிப்பேன் முழு இதயத்தோடு, புகழ்வேன் முழு உள்ளத்தோடு. துதிப்பேன் முழு இதயத்தோடு, புகழ்வேன் முழு உள்ளத்தோடு. இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், உம்மை ஆராதனை செய்கிறேன். இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், உம்மை ஆராதனை செய்கிறேன். அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, 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 ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. இரத்தத்தாலே கழுவினி ரட்சிப்பை தந்திரே. இரத்தத்தாலே கழுவினி ரட்சிப்பை தந்திரே. ராஜாக்களும் லேவியரும் மாற்றி நீ நன்றி சொல்வே. ராஜாக்களும் லேவியரும் மாற்றி நீ நன்றி சொல்வே. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, 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 ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. தேவனே, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாயிருக்கிறது. ஒரு நாளும் எங்களை வெட்கப்படுத்தாத தேவன். செட்டைகளா மூடினி தஞ்சம் தந்து தேற்றினி. செட்டைகளா மூடினி தஞ்சம் தந்து தேற்றினி. உம்மை நம்பு ஓருக்கு மிகுந்த பலனை தருபவரே. உம்மை நம்பு ஓருக்கு
துதிப்பேன் முழு இதயத்தோடு, புகழ்வேன் முழு உள்ளத்தோடு. துதிப்பேன் முழு இதயத்தோடு, புகழ்வேன் முழு உள்ளத்தோடு. இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், உம்மை ஆராதனை செய்கிறேன். இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், உம்மை ஆராதனை செய்கிறேன். அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் கேர்சல் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அப்போஸ்தலர்கள் மூலம் ஆவியானவர் செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பில் 2வது செய்தியை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு யோவானை கொண்டு ஆவியானவர் அந்த முடவனை எழும்பி நடக்க செய்த அந்த அற்புதத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுதும் அந்த சம்பவத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். பேதுருவும் யோவானும் ஜெப வேலையாகிய அந்த 9ஆம் மணி நேரத்தில் ஆலயத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்பொழுதுதான் அந்த சம்பவம் நடந்தது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த 9ஆம் மணி நேரம் அது ஒரு ஜெப நேரமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த 9ஆம் மணி நேரத்தில் வேதத்தில் வேறு என்ன காரியங்கள் எல்லாம் நடந்தது என்பதை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனம் முதல் 47ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததைக் கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் 6ஆம் மணி நேரத்துலேருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி அந்தகாரப்பட்டிருந்தது, இருளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்த அந்த நேரத்தில் அங்கே ஆலயத்தில் இருந்த அந்த திரை சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் 2ஆய் கிழிந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த கிரியையின் நிமித்தமாக தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த அந்த பாவம் அது விலக்கப்பட்டு அந்த திரை சீலை அது கிழிந்து அந்த உறவை புதுப்பித்து கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் தேவனை பார்க்க முடியாத அந்த மனிதர்கள் இப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளும்போது பிதாவோடு இருக்கிற அந்த உறவை புதுப்பித்து கொள்ளும்படியாக, பார்க்கும்படியாக, பழகும்படியாக, பேசும்படியாக மறைவாய் இருந்த அந்த திரை சீலையாகிய அந்த பாவம் அது எடுக்கப்பட்டது. அது மூடப்பட்டிருந்த அந்த காரியம் அது விலக்கப்பட்டதினால நாம் தேவனோடு உறவு கொள்ளும்படியாக அந்த உறவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்போ எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். அந்த நேரத்தில் தேவன் நமக்காக
தன்னையே ஒப்பு கொடுத்ததுனால, சிலுவை பாடுகளை தன் மீது ஏற்றுக்கொண்டபடியினால இன்னைக்கு அந்த இழந்து போன உறவை மனித குலம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு வழியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகையால் இதன் மூலமாக அவர் தன்னையே நமக்காக கொடுத்ததின் மூலமாக எல்லாவற்றையும் அவரோடு கூட நமக்கு கொடுத்திருக்கிறது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். அதை நாம் வாசிக்க கேட்போம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். அப்ப பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்து விட்டார். ஆகையால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே நான் உங்களுக்காக கொடுத்துட்டேன், அப்ப எல்லாவற்றையும் கொடுப்பது நிச்சயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்படுகிற அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு எல்லாமே சொந்தமாக இருக்கிறது. இந்த பூமியில இருக்கிற எல்லாற்றையும் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த வாழ்க்கையில நாம் எல்லாவற்றையும் சுகந்தரித்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்போது நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். இன்னும் நாம் பெற்றுக்கொள்ளாத காரியங்கள் இருக்கும் என்றால் நாம் விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் இந்த இடத்துல தெளிவாய் வசனம் சொல்லுகிறது, அவரோடு கூட எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி. அப்ப நிச்சயமாய் தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப நம்ம உறவை மாத்திரம் மீண்டும் பெற்றுக்கொள்ளவில்லை, அவரோடு கூட எல்லாவற்றையும் நாம் மீண்டும் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். எதெல்லாம் அங்க ஏதேன் தோட்டத்துல மனிதன் இழந்து போன உறவு, அதன் பின்பாக சமாதானம், சந்தோஷம், அங்கு இருந்த நன்மைகள், அங்கிருந்த ஐஸ்வர்யமான காரியங்கள், அங்கிருந்த எல்லா செழிப்பான காரியங்கள், இவை எல்லாவற்றையும் மீண்டும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, எல்லாவற்றின் மேல் ஆளுகை செய்கிற அந்த ஆளுகை தன்மை, அதையும் மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த பூமியில நாம் வாழும்போது எல்லாவற்றையும் ஆளுகை செய்யத்தக்கதாக, எல்லாவற்றையும் சுகந்தரித்து கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த சிலுவையின் கிரியை மூலமாக நிச்சயமாய் நாமும் ஆளுகை செய்ய முடியும். நாமும் ஆசீர்வாதத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் இந்த சத்தியத்தை நாம் மீண்டும் இந்த நாளில் பார்க்கும்படியாக, இந்த 9ஆம் மணி நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அந்த கிரியை நிமித்தமாக நாம் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம் மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை இந்த இடத்துல என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நாம் இந்த பிதாவோடு இருக்கிற உறவை பெற்றுக்கொள்ளும்படியாக பிதாவானவரோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இருந்த அந்த உறவை இந்த இடத்துல இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு முன்பாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் அவர் இந்த பூமியில் வாழ்ந்தப்ப எப்பொழுதுமே என் பிதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். தன் பிதாவை அவர் சொந்தம் கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்போவுமே அவர் என் பிதா சொல்கிறத நான் செய்கிறேன், என் பிதாவின் காரியங்களை நான் செய்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்லுகிறத நம்ம வேதத்தில் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல அவர் பிதான்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல மாத்திரம்தான் அவர் பிதாவானவரை என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு அவர் கேட்கல. என் தேவனே என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறதுக்கு காரணம் இருக்குது. ஏனென்றால் மனித குலத்தினுடைய எல்லா பாவங்களையும் அவர் தன் மீது இப்பொழுது ஏற்றுக்கொண்டு இருக்கிறபடியினால், அந்த சிலுவையில் அந்த பாவத்தை அவர் சுமந்து கொண்டு இருக்கிறபடியினால், அந்த பாவம் என்ன செய்தது, அந்த உறவை அது எடுத்து போட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த உறவை இழந்து போய், இந்த பாவத்தின் நிமித்தமாக, நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக, இந்த உலகத்தில் எல்லா மனிதருடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டதின் நிமித்தமாக அவரால் இந்த நேரத்தில் அப்பா என்று சொல்லி, பிதாவே என்று சொல்லி கூப்பிட முடியவில்லை. ஏனென்றால் அந்த பாவம்தான் அந்த மனிதனுடைய அந்த உறவை அது பிரித்தது. ஆகையால் இந்த பாவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் மீது ஏற்றுக்கொண்டபடியினால் அந்த பாவம் அந்த உறவை பிரித்ததை நாம் பார்க்கிறோம்.
அந்த உறவிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரித்தெடுக்கப்பட்டார். அப்போ அப்பாவே பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற அந்த தன்மையை அவர் நமக்காக இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். தன் தகப்பனை விட்டு அவர் பிரியவே இல்லை. இங்கே பூமியில் இருந்தாலும் எப்பொழுதும் அவரோடு தொடர்பு கொள்கிறவராக இருந்தார். அவரை நேசிக்கிறவராக இருந்தார். அதே போலதான் பிதாவாகிய தேவனும் இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கடி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல இந்த பாவம், நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டபடியினால் அந்த உறவை அவர் இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தான் என் தேவனே என் தேவனே என்று சொல்லி நாம் எப்படி இந்த உறவை இழந்து போனப்ப அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டு கொண்டு இருந்தோமோ அப்படியாக அவரும் இந்த இடத்துல கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதன் நிமித்தமாக அவர் செய்த காரியம் என்ன? அவர் நம்முடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டபடியினால் நாம் அவரை பிதாவே என்று சொல்லி கூப்பிடத்தக்கதாக அந்த மேன்மையான அந்த ஸ்தானத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே நம்ம பார்க்கலாம் சில வசனங்கள் எப்படி பிதாவை அவர் சொந்தம் கொண்டாடி என் பிதா என்று அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி சில வசனங்களை நம்ம இந்த நேரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். ஆமென். 12 வயசுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களை நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியவில்லையா? அப்போ இந்த இடத்துல என் பிதா என்று சொல்லி அவர் உரிமை கொண்டாடுகிறத நம்ம பார்க்குறோம். யோவான் 14:2 நாம் வாசிக்க கேட்போம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்போ இங்கே பார்க்குறோம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்போ இந்த இடத்துல என் தகப்பன் என்பதை அவர் உரிமையாக இங்கே நமக்கு சொல்லிடுறதை நம்ம பார்க்குறோம். அதே போல் யோவான் 5:17 வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். இப்போ இங்கே பார்க்கும்போது இங்கேயும் என் பிதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே உரிமையாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் என் பிதா அப்படின்னு சொல்கிறதுல அவர் சந்தோஷப்படுகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உறவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவோடு வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த உறவை நமக்காக அவர் விட்டு கொடுத்தார். அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்க கேட்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஆமென். இது ரொம்ப ஒரு அருமையான வசனம் பாருங்க. என் பிதாவிடத்துல நான் போறேன்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, நீ போய் என் சகோதரிடத்துல என்ன சொல்லணும்? இப்போ இவர்களை சகோதரர்கள் என்று இங்கே அழைக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இவர்களும் இயேசுவோடு கூட தன் தகப்பனை தகப்பன் என்று அழைக்கத்தக்க ஸ்தானத்தை இவர் சிலுவையின் பாடின் மூலமாக பெற்று கொடுத்ததை இந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் அவர் சொல்கிற காரியம், என் பிதாவினிடத்திலும் உங்கள் பிதாவினிடத்திலும் நான் போகிறேன். இப்போ இதுவரைக்கும் என் பிதாவாக இருந்த அவர், நான் உங்கள் பாவங்களை நான் என் மீது ஏற்றுக்கொண்டு அதை தீர்த்து விட்டபடியினால் இனி உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீங்க. இதன் மூலமாக என்னுடைய பிதா இப்பொழுது உங்களுடைய பிதாவாகவும் மாறி இருக்கிறார். எவ்வளோ அருமையான காரியம் பாருங்கள். அப்போ என் தேவன் உங்கள் தேவன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் உங்களுக்கு அவர் தேவனாய் இருந்தார். இப்பொழுது அவர் எனக்கு தேவனாய் மாறினபடினால் நான் அந்த உறவை இழந்து போய் உங்கள் ஸ்தானத்துக்கு நான் இறங்கி வந்தது நிமித்தமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என் ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறீங்க. இனி உங்கள் தேவன் மாத்திரமல்ல, அவர் உங்கள் தகப்பனாகவும் அவர் இருக்கிறார் என்பதை ரொம்ப அழகாக இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சிலுவை பாடை அவர் கடந்து வந்ததற்கு பின்பாக, இந்த பாவத்தின் காரியங்களுக்கு ஒரு முடிவை அவர் கட்டினதற்கு பின்பாக, அந்த உறவு அவர் எப்படி பிதாவாக சொந்தம் கொண்டாடினாரோ அதே போல நாமும் அந்த உறவுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்றத அவர் இந்த இடத்துல தெளிவாய் நமக்கு அவர் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் என் பிதா இனி உங்கள் பிதாவாகவும் இருக்கிறார்.
ஆகையால் அவருடைய தகப்பன் இப்பொழுது நம்முடைய தகப்பனாகவும் அவர் இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. அந்த உறவு புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் எப்படி பிதாவை நேசித்தாரோ, பிதா எப்படி அவரை நேசித்தாரோ, அந்த அன்புக்குள்ள இன்னைக்கு நம்மையும் அவர் கொண்டு வந்திருக்கிறார். நாம் அவரை நேசிக்கத்தக்கதாக, பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக, அவரும் பிள்ளைகள் என்று நம்மை பாவித்து நம்மை நேசிக்கிற அந்த உறவு, உன்னத உறவுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமாய் இருக்கிறது. அடுத்ததாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்போ இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் இனிமேல் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபமாக இது இருக்கிறது. அப்போ எப்படி பிதாவை கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார், எங்கள் பிதாவே. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாய் இருந்தவர் நம்ம பார்த்தோம். இப்பொழுது உங்களுக்கும் பிதாவாய் இருக்கிறார் அப்படின்றத ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆகையால் நாம் எப்படி இப்போ ஜெபிக்க முடியும் அப்படின்னா, எங்கள் பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எப்படி நீர் பிதாவாய் இருந்தீரோ அதே போல எங்களுக்கும் இப்பொழுது பிதாவாய் இருக்கிறீர். அவரும் நாங்களும் இணைந்து உம்மை பிதா என்று கூப்பிடத்தக்க அந்த ஸ்தானம், எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அந்த ஸ்தானத்தில் எங்களையும் நீங்கள் கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்களே, அந்த உறவு இந்த இடத்துல அதை உறுதிப்படுத்தி எப்படி நம்ம அவரை கூப்பிடணும், எப்படி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்றத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு எப்படி ஜெபித்தார், இயேசு எப்படி பேசினார், இயேசு எப்படி அவரோடு பழகினார், இயேசு எப்படி அவர் சொன்னதெல்லாம் கேட்டு அதன்படி செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினாரோ, அதே போல் அந்த ஸ்தானத்தில் இப்பொழுது நம் ஒவ்வொருவரையும் அவர் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாமும் எப்படி இயேசு தேவனோடு அவருடைய பிதாவோடு அவர் பழகினாரோ அதே போல நாமும் பிதாவாக அவரிடத்தில் பழகுகிற அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் நாம் அவரிடத்தில் பேச முடியும், அவர் பேசுகிறத நம்ம கேட்க முடியும், அவர் கற்றுக் கொடுக்கிற பாதையில் நாமும் நடக்க முடியும். ஆகையால் அதன்படி வாழும்போது, அதன்படி நடக்கும்போது அதில் இருக்கிற அந்த வெற்றி வாழ்க்கையை நாமும் வாழ முடியும். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நாம் வாழும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த அந்த ஸ்தானத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிறபடினால் அவரிடத்துல நாம் என்னன்னாலும் கேட்கலாம். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தேவன் பதில் கொடுத்தாரோ அதே போல பிதாவாகிய தேவன் நமக்கும் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எவ்வளோ ஒரு மேன்மையான, ஒரு உன்னதமான, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் இது இருக்கிறது. இந்த வெளிப்பாடு நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த வெளிப்பாடோடு நாம் வாழ்வோம் என்றால் எப்படி ஆண்டவர் இந்த பூமியில் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்தாரோ, ஒரு ஆசீர்வாதமான, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே போல நிச்சயமாய் நாமும் வாழ முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம், இந்த உறவு, இந்த உன்னத உறவுக்குள் நாம் வந்திருக்கிறோம். இன்னும் இப்படிப்பட்ட உறவுக்குள்ள வராத ஜனங்களையும் நாம் தேவனண்டை நடத்தத்தக்கதாக, தேவன் நமக்காக மாத்திரமல்ல மற்றவர்களும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து வர வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. இந்த சம்பவத்திலே நம்ம பார்க்கிறோம், ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்துல கொர்நேலியுவை சந்திக்கும்படியாக தேவன் ஒரு தூதனை அனுப்புகிறார். அப்ப தேவனுடைய இருதயம் இப்படிப்பட்ட புறஜாதிகள் மேல் அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்துல தெளிவாக இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இப்போ இந்த இடத்துல கொர்நேலியுவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் பக்தி உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு பயந்தவராக, தன் குடும்பத்தாரும் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள், அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம் அறிந்து கொள்கிற காரியம், பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ கொர்நேலியுவை
ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தனக்கென்று தெரிந்து கொண்டு சுவிசேஷத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வழியை அவர் உண்டு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவர், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், ஆண்டவர் ஏன் கொர்நேலியுவை நேசித்து கொர்நேலியு ரட்சிக்கப்படும்படியாக, அவங்க வீடு ரட்சிக்கப்படும்படியாக பேதுருவை அனுப்ப போகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் என்றால், இங்கே இந்த மனிதனுக்குள்ளே இருந்த 2 காரியம். ஜெபிக்கிறவனாக அந்த மனிதர் இருந்தார், அதே நேரத்தில் தான தர்மம் பண்ணுகிறவர்களாக இருந்தார். அப்போ இந்த 2 காரியமும் தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. அவரோட நேரத்தை செலவிடுறதும், அதே நேரத்தில் மற்றவர்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாக இருந்து உதவி செய்கிறதும் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த காரியங்கள், இந்த தான தர்மங்கள், அது என்ன செய்தால் அவருக்கு ஒரு நினைப்பூட்டுதல்களாக, இந்த மனிதனை குறித்து, இந்த குடும்பத்தை குறித்து அந்த தான தர்மம் பண்ணும்போது அது ஒரு நினைப்பூட்டுதலாக தேவனண்டை வந்து சேருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவன் நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாம் அந்த ஜெப தூபத்தை எழுப்பும் பொழுது, இந்த மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக தான தர்மங்களை நாம் பண்ணும் பொழுது அது ஒரு நினைப்பூட்டுதலாக நாம் தேவனுடைய சமூகத்தில் அந்த காரியம் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். கொடுப்பது தேவனுக்கு பிரியமான காரியமாய் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் தன் குமாரனையே நமக்காக கொடுத்தார். குமாரனாகிய கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். அவர்கள் ஒரு முன்மாதிரியாக அவர்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல கொர்நேலியு அவர் என்ன செய்கிறார், அங்கே ஜனங்களுக்கு தனக்கு உண்டான காரியத்தை அவர் கொடுத்தார், தேவனுக்கு தன்னுடைய நேரத்தை கொடுத்தார். அப்போ இந்த சுவாபங்கள் கொர்நேலியுக்குள்ளாக இருந்தபடியினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நேசித்து பேதுருவை அனுப்பி ரட்சிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கொர்நேலியு தனக்கு உண்டானதை தேவனுக்கு கொடுத்தார். இன்னைக்கு நாம் எதை தேவனுக்கு கொடுக்க போகிறோம்? நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் நமக்காக தன்னையே கொடுத்தார். பிதாவானவர் தன்னுடைய குமாரனையே கொடுத்தார். இன்னைக்கு நாம் கொடுப்பதும் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகையால் எதை நம்ம கொடுக்க போகிறோம், நம்ம சிந்தித்து நம்ம செயல்படுவோம். கொடுப்பது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது. நாம் கொடுக்கும்போது அது தேவனுக்கு முன்பாக ஒரு நினைப்பூட்டுதலாய் இருக்கிறது. ஆகையால் நாமும் கொடுப்போம். தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்வோமாக. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து, ஏறக்குறைய அதே நேரத்தில் பேதுரு ஜெபித்து கொண்டிருந்தப்ப கொர்நேலியுவை சந்திக்கும்படியாக பேதுருவை இங்கே ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல பேதுரு ஆயத்தப்படுகிறார். தேவன் அந்த சத்தியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேதுருக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கும் சொந்தம் என்பதை பேதுரு அறிந்து கொள்ளும்படியாக இந்த இடத்துல ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்து அவர் நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் பின்னாடி அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல யூதர்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்து அப்படின்ற ஒரு மனநிலையில் பேதுரு இருந்தார். ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாருக்கும் மீட்பு உண்டு, எல்லாருக்காக தான் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்பதை இந்த இடத்துல பேதுரு அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, தேவனுடைய அன்பின் நிமித்தமாக ஆண்டவர் எல்லாருக்கும் இந்த மீட்பை கொடுக்க விரும்புகிறார் என்பதை பேதுரு அறிந்து கொள்ளும்படியாக இந்த சத்தியத்தை பேதுருவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காமித்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த நேரத்தில் பேதுரு ஆயத்தம் பண்ணப்பட்டபடியினால் கொர்நேலியுவை போய் சந்தித்து ரட்சிப்பை அந்த குடும்பத்துக்கு கொடுக்க பேதுரு ஆயத்தமாயிருந்தார். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே அன்பை தான் எல்லாருக்கும் அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் தயவுள்ளவராக இருக்கிறார், உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஆகையால் அதே போல ஆண்டோடைய பிள்ளைகளை எப்படி ஆண்டவர் நேசிக்கிறாரோ அதே போல இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அவர்களை மீட்டு எடுக்க அவர் விரும்புகிறார், அவர்களை சந்திக்க விரும்புகிறார். ஒரு நாள் நாமும் ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தோம், இப்படிப்பட்ட புறஜாதியாக கூட நம்ம இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை நேசித்து
அவருடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்ததுனால இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக, அவருடைய குடும்பத்தில் ஒரு ஐக்கியப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகையால் இதே போல தான் தேவனுடைய இருதயம் எப்படி இருக்குது, இன்னும் மற்றவர்களும் இந்த குடும்பத்தில் வந்து இணைக்கப்பட வேண்டும், மற்றவர்களும் பிள்ளைகளாய் மாற வேண்டும். இதுதான் தேவனுடைய இருதயமாய் இருக்கிறது. ஆகையால் இந்த இருதயத்தை நம்ம புரிந்து கொள்ளும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், அப்படிப்பட்டவர்களை தேவனண்டை கொண்டு வர வேண்டும். எப்படி பேதுருவை தேவன் ஆயத்தப்படுத்தினாரோ அதே போல் இன்றைக்கு தேவனுடைய சத்தம் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறது. உங்களை சுற்றி இருக்கிற தேவனை அறியாத ஜனங்களுக்கு போய் சுவிசேஷத்தை என்று சொல்லி வழி நடத்துவார் என்றால் அவங்கள பார்த்து நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். ஆண்டவர் அவர்களை குடும்பமாய் மீட்டுக்கொள்வார், குடும்பமாய் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அதுதான் தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சையாய் இருக்கிறது. சங்கீதம் 145:9 இப்படியாக சொல்லுகிறது. நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபை எல்லாருக்கும் வெளிப்படுகிறதா இருக்கிறது. அப்போ எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையால் அவருடைய இருதய துடிப்பை நாம் அறிந்து அவரோடு இணைந்து நம்ம செயல்படும் போது இப்படிப்பட்ட அநேக ஜனங்களை, குடும்பங்களை நாம் தேவனுடைய குடும்பத்தில் வந்து நாம் சேர்க்க முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம் அப்போஸ்தலர் 10:30 மற்றும் 44 முதல் 48 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9 மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்தச்சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அப்போ இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது கொர்நேலியு சொல்லுகிற காரியம், இதே நேரம் 4 நாள் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ ஏறக்குறைய அதே நேரத்தில், அந்த 9 மணி நேரத்தில் அங்கு ஆவியானவர் அங்கு பொழிந்தருளப்பட்டார். புறஜாதிகளாகிய அவர்கள் மேல் ஆவியானவர் இறங்கி வந்தார், அவர்களை அபிஷேகித்தார், அவருடைய வல்லமையினால் நிரப்பினார். அது மட்டுமல்ல, அந்த நாளில் அவர்கள் ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே அவங்க கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அந்த இடங்களில் அவர் செய்ததை பார்க்கிறோம். புறஜாதிகள் மத்தியில் ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட்டது. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்ணார், ஒரு பெரிய மீட்பு உண்டாச்சு. தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்களை நிரப்பியது. ஆகையால் இந்த நாளில் கூட யாரெல்லாம் தாகமாக இருக்கிறார்களோ, ஆண்டவர் மேல் வாஞ்சியாக இருக்கிறார்களோ, கொர்நேலியுவைப் போல தேவன் மேல் வாஞ்சி உள்ளவர்கள், தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று தாகம் உள்ளவர்கள் மேல் இன்றைக்கும் தேவனுடைய ஆவியானவரை நம்மீது ஊற்ற அவர் ஆவலாயிருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். இது வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கி, ஆண்டவரே என்னோடு நீங்கள் பேசுங்க, நான் எனக்காக நீங்கள் மறிச்சிங்க என்பதை, என் பாவத்துக்காக உங்களுடைய ஜீவனை கொடுத்தீங்க என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், எனக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும், நீங்கள் எனக்கு அந்த மீட்பை கொடுத்து உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வருகிறார். அன்னைக்கு அந்த கொர்நேலியோட வீடு முழுவதையும் நிரப்பின ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வீட்டை அவர் நிரப்ப அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் திறந்து கொடுக்கும்போது உங்கள் உள்ளத்தை நிரப்புவார், உங்கள் இல்லத்தை நிரப்புவார், உங்கள் குடும்பத்தை நிரப்புவார். ஆகையால் ஆண்டவரே நீங்கள் வாங்க நீங்கள் கூப்பிடும்போது ஆண்டவர் உங்களுக்குள் வந்து ரட்சிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இன்னும் ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறவர்கள், வசனம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவர்கள் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று. ஆகையால் தாகமாய் நாம் கேட்கும் பொழுது, வாஞ்சையாய் நாம் இருக்கும்போது, கொர்நேலியுவைப் போல அந்த
வாஞ்சை, அந்த தாகம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் என்றால், இன்னைக்கு ஆவியானவரால் தேவன் உங்களை நிரப்புகிறவராய் இருக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அவரை நோக்கி நம்ம பார்ப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக சிலுவையில் நிற்பட்ட பாடி நிமித்தமாக அப்பா, நாங்கள் கர்த்தாவே பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு ரட்சிப்பை பெற்றிருக்கிறோமே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா, அந்த உறவு எவ்வளவு மேன்மையானது, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய உம்மை சொந்தம் கொண்டாடினாரோ, எப்படி பழகினாரோ, அதே போல நாங்களும் பழக முடியும், நாங்களும் நேசிக்க முடியும். அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் நாங்களும் இருக்கிறோம். எல்லாவற்றையும் நாங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். கேட்கிற எல்லாவற்றுக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை இந்த நாளில் நாங்கள் புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே. இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்க, இன்னும் அதிகமாய் உம்மை தேட, உம்மை கிட்டி சேர, பிதாவின் இடத்தில் ஓடோடி வர, எங்கள் தேவைகளை எல்லாம் உங்ககிட்ட நாங்கள் தெரிவிக்க அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் பிதாவாய் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். என் தகப்பனே என்று சொல்லி நாங்கள் அழைக்கிறோம். அந்த உறவுக்குள்ளே நாங்கள் மகிழ்கிறோம் அப்பா. அப்பா, உமக்குள்ளே நாங்கள் மகிழும் போது எங்கள் குறைகளை எல்லாம் நீர் நீக்கி விடுகிறீர். ஒரு தகப்பனாக உரிமையோடு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்கிறோம். யாரெல்லாம் இந்த உரிமையோடு உம்மிடத்தில் கேட்குறாங்களோ, இந்த நேரத்தில் அவைகளுக்கு பதில் உண்டாகட்டும். நீர் பதில் கொடுப்பீராக. ஒரு தகப்பனாக இருந்து அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கர்த்தாவே அவங்க கேட்பதை நிறைவாய் நீர் கொடுப்பீராக. என்னுடைய குமாரனே நான் கொடுத்துட்டேன், மீதி எல்லாவற்றையும் கொடுப்பது நிச்சயம் என்று சொன்னீரே. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் அப்பா உம்மை நோக்கி கூப்பிட்டு கேட்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நீர் பதிலை கொடுப்பீராக. தேவைகளை சந்திப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக. கடன்கள் தீரட்டும், வருமானம் வரட்டும் அப்பா. கர்த்தாவே, சத்ரு திருடி கொண்ட காரியங்கள் எல்லாம் மீண்டும் அவர்களுக்கு வந்து சேரட்டும். நீர் ஆசீர்வாதத்தினால நீர் நிரப்புவீராக ராஜா. அது மட்டுமல்ல அப்பா, ரட்சிக்கப்படாமல் அப்பா அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்கள், என்னுடைய இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவரே, எனக்குள்ளே நீங்கள் வாங்க, எனக்கு மீட்பை கொடுங்க, எனக்கு ரட்சிப்பை கொடுங்க, என் பாவத்திலேருந்து எனக்கு விடுதலையை கொடுங்க என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு மீட்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா. கொர்நேலியு வீட்டில் ரட்சிப்பின் மகிழ்ச்சி உண்டானது போல இன்னைக்கு கர்த்தாவே அவருடைய இருதயத்திலையும் அப்பா அவங்களுடைய குடும்பத்திலையும் ரட்சிப்பின் மகிழ்ச்சி உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, உங்களுடைய அபிஷேகத்துக்காய் தாகமாக இருக்கிறவர்கள் அப்பா, வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் ஆவியானவரை நீர் ஊற்றுவீராக. கொர்நேலியு வீட்டில் நீர் ஊற்றப்பட்டீரே, நீர் இறங்கி வந்தீரே. ஆவியானவரே, இப்பொழுது நீர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அப்பா, உங்களுடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும், உங்களுடைய நிறைவை பெற்றுக்கொள்ளட்டும். ஆவியானுடைய அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. அந்நிய பாஷை வரங்களை நீர் கொடுப்பீராக. இன்னும் அநேக வரங்களினால் நீர் அலங்கரிப்பீராக அப்பா. ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் இன்னும் வரங்களுக்காக வாஞ்சிக்கிறவர்கள் இருப்பார்கள் என்றால், உங்களை வரங்களை நீர் கொடுத்து அப்பா அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவர்களை நீர் மாற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து நாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you all.